இந்த பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. இந்த பொண்ணு படிக்கலன்னு தெரிஞ்சு வசதியான பொண்ணா இருக்கலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல இந்த பொண்ணு எந்த வேலையும் வாங்காம நல்லபடியா பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் மாசாயும் இந்த அம்மா கேட்ட வரதட்சணை வராதனால அந்த பொண்ணு மேல பயங்கர கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் இந்த பொண்ணு படிக்காத பொண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமா மட்டும் தட்டுறாங்க. அப்போ ஒரு நாள் அவன் கணவரும் கூப்பிட்டு ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும், சைன் பண்ணி கொடுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு சைன் பண்ண தெரியாதுன்னு சொல்லிடுறா. உனக்கு படிக்கதான் தெரியாது, இப்படி சைன் கூட பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு மனசு ரொம்ப உடஞ்சு உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு படிக்கணும் போல ஆசையா இருக்குடி, எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு உதவி பண்றா. அந்த பொண்ணோட உதவினால அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த மாமியார் போனை பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாம ஏதோ ஒரு லிங்க் டச் பண்ணிடுறாங்க. அதனால 50,000 ரூபாய் இழந்துடுறாங்க. தான் பையனுக்கு தெரிஞ்சா திட்ட போறான்னு சொல்லிட்டு மருமக மேல பள்ளியை போட்டுறாங்க. இதனால அந்த பையனும் கோவப்பட்டு அவங்க மாமியை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு போனை எடுக்கலன்னு சொன்னாலும் நம்பாம உங்க அப்பா நான் காசு கொடுப்பான்னு சொல்லி கேட்டு விட்டுறாரு. இதனால மனசு அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி 50,000 ரூபாயும் கேட்கிறா. அவங்க அப்பாவும் 50,000 கொடுத்துறாரு. கணவரோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால அந்த பொண்ணு எடுத்து ஆன்சர் பண்றா. அதை பார்த்து அவங்க கணவர் எதுக்கிட்ட இந்த போன் எடுத்து என் மேனேஜர் சும்மா கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தான் அந்த போனை எடுக்காம இருந்தேன். அதான் தெரியும் அடுத்த போன் எடுக்க கூடாதுன்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. எனக்கு படிக்க தெரியாது தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க, எதுக்காண்டி சொத்துக்காண்டி தானே, இதுக்கு மேல உங்க கூட வாழ முடியாது, நான் வீட்டு விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அவங்க மாமியாரும் வந்துட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. என் மேலதான் தப்பு இருக்கு, என்னாலதான் அந்த 50,000 போச்சு, உன் மேல எந்த தப்பு இல்லமா, நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டே மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணையும் படிக்க வைக்கிறாங்க.